ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்களும் நல்லா இருக்கோம். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, சண்டே விலாக் தான் நான் உங்களோட ஷேர் பண்ணிக்க போகிறேன். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை பார்த்துட்டு நிறைய பேர் சப்போர்ட் பண்ணுறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்க. எனக்கு சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுற எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. தொடர்ந்து உங்களோட ஆதரவை நம்ம சேனலுக்கு கொடுங்க. இப்போ வீடியோக்குள்ளே போகலாமா? சண்டே மதியம் 1 மணிக்கு மேலே தான் வீடியோவே எடுக்க ஸ்டார்ட் பண்ணேன். ஏன்னா சண்டே வந்து மட்டன் வாங்கியிருந்தோம். ஷார்ட்ஸில் கூட ஷேர் பண்ணியிருந்தேன். நிறைய பேர் டீட்டெயில்ஸ் கேட்டிருந்தீங்க. ஸோ அவங்க கொண்டு வந்து கொடுக்கவே பார்த்திங்கன்னா ஒரு 12:30 பக்கம் ஆகிடுச்சுன்னு நினைக்கிறேன். வீட்டுக்கே கொண்டு வந்து கொடுத்துருவாங்க. நம்ம ஃபோன் பண்ணி ஆர்டர் பண்ணிவிட்டு லொக்கேஷன் ஷேர் பண்ணால் போதும். நம்ம போய் வாங்கணும்னு அவசியம் இல்லை. நிறைய பேர் லொக்கேஷன்ஸ் கேட்டிருந்தீங்க, எங்கே வெட்டுறாங்கன்னு சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த பிளேஸ் எங்களுக்கு தெரியல. அவங்க தான் கொண்டு வந்து வீட்டிலேயே டோர் டெலிவரி பண்ணிடுறாங்க. ஸோ நம்பர் வந்து நான் ஷார்ட்ஸ்லையும் ஷேர் பண்ணியிருந்தேன். இந்த வீடியோக்கும் டிஸ்கிரிப்ஷனில் வந்து ஷேர் பண்ணுறேன். ஸோ ப்ரூனெயில் உள்ளவங்க வேணும்னா வாங்கி சாப்பிடுங்க. 1 கிலோ மட்டன் வந்து பார்த்திங்கன்னா $35. ஸோ கொடுக்குற காசுக்கு ஒர்த்தாக தான் இருந்தது. ஏன்னா நம்ம ஊர் ப்ரைஸுக்கும் இங்கே வெளிநாட்டில் உள்ள ப்ரைஸுக்கும் நம்ம எப்போவுமே கம்பேர் பண்ணக்கூடாது. ஏன்னா ஒவ்வொரு ஊரில் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். இப்போ நம்ம ஊரில் வந்து 1 கிலோ மட்டன் வந்து $800 இருக்கும்னு நினைக்கிறேன். ஆமாம், இங்கே வந்து $35னா ஒரு $2000 கிட்ட வருது. பட் அதை வந்து நம்ம கால்குலேட் பண்ணக்கூடாது ரொம்ப அதிகம்னு. ஏன்னா இங்கே உள்ள டாலர் வேறு, நம்ம ஊரில் உள்ள ருப்பீஸ் வேறு. ஸோ கொஞ்சம் அதிகம் தான். நம்ம எப்போயாச்சும் ஒரு நாள் வந்து ஆசையாக இருந்தால் நம்ம வாங்கிக்கலாம். ஸோ எங்களுக்கு வந்து தெரியாது இங்கே வந்து மட்டன் கிடைக்குது அப்படின்னு சொல்லிட்டு. எங்களுக்கு ஃப்ரெண்டான ஒரு சிஸ்டர் தான் வந்து எங்களுக்கு சொன்னாங்க. அவங்க வந்து ரெகுலராக வாங்குறவங்க. ஸோ அதனால் உங்களுக்கு வேணும்னா சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நெக்ஸ்ட் ஆடு வெட்டையில் நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு, அதோட சரின்னு சொல்லி இந்த டைம் நாங்கள் வந்து சொல்லியிருந்தோம். கரெக்டாக வந்து வாங்கியாச்சு. ரொம்ப நாள் ஆகிடுச்சு மட்டன் சாப்பிட்டு. கிட்டத்தட்ட 1.5 வருஷத்துக்கு மேலே ஆகிடுச்சுன்னு நினைக்கிறேன். நான் கூட இப்போ லாஸ்ட் டைம் இந்தியா போயிருந்தபோது அம்மா வீட்டில் சாப்பிட்டேன். பட் என்னோடய ஹஸ்பண்ட் சாப்பிட்டு இப்போ ப்ரூனே வர்றதுக்கு முன்னாடி ஊரில் சாப்பிட்டது. ஸோ இப்போ வந்து ஃபஸ்ட் டைமாக வந்து ப்ரூனேயில் வந்து சாப்பிட்றதுன்னு நினைக்கையில் ரொம்ப எக்ஸைட்டடாக இருந்தது. ஸோ என் ஹஸ்பண்ட் போயிட்டு ஒரு 1/2 kg சிக்கனும் வாங்கிட்டு வந்திருந்தாங்க, பிரியாணியும் பண்ணிடுன்னு சொல்லிட்டு. மட்டன் வந்து நல்லா இருந்ததுங்க. நம்ம ஊர் மாதிரியே டேஸ்ட்டு சூப்பராக இருந்தது. ஸோ டேஸ்ட்டில் வந்து எந்த ஒரு இதுவுமே இல்லை. ஆனால் நம்ம வந்து நல்லா குழம்பு வந்து நல்லா தேங்காய்லாம் அரைச்சி, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, நல்லா மசாலாலாம் அரைச்சி நல்லா வச்சோம்னா சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ கொடுத்த $35க்கு நல்லாவே திருப்தியாகவே சாப்பிட்டோம் அப்படின்ற மாதிரி தான் இருந்தது. நல்லா வந்து நான் வந்து ஃபஸ்ட்டு மட்டனை வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கிட்டேன். ரொம்ப பெரிய பெரிய பீஸாக தான் வந்து போட்டிருந்தாங்க. ஸோ அதையுமே ஒரு 2 பீஸாக கட் பண்ணிவிட்டேன். அப்போ தான் வேகிறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இல்லைனா ரொம்ப டைம் எடுக்கும். ஸோ நான் க்ளீன் பண்ணிக்கிட்டு இருக்கையிலே பாருங்கள், கிளைமேட் அப்படியே சேஞ்ச் ஆகிடுச்சு. நல்லா சொல்லுன்னு வெயில் அடிச்சிட்டு இருந்தது. எவ்வளோ ஜோராக மழை பெய்ய ஆரம்பிச்சிருச்சுன்னு. ஸோ சூப்பரான கிளைமேட்டு. அதோடு நான் வந்து அந்த இயற்கையை ரசிச்சுக்கொண்டே நான் வந்து வீட்டு வேலையும் பார்த்துட்டு இருந்தேன். அவ்வளோ தண்ணி, இந்த மழை தண்ணிலாம் ஓடுறதுக்கு வெளியில் கால்வாய் மாதிரி கட்டி வச்சுருக்காங்க. அதில் அவ்வளோ தண்ணி வேஸ்ட்டாக ஓடிட்டு இருந்துச்சு. அப்புறம் நான் மட்டனை வந்து க்ளீன் பண்ணிவிட்டு மஞ்சள் பொடி உப்பும் போட்டு கழுவி எடுத்துடலான்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு இருந்தேன். அப்படியே டோரையும் ஓப்பன் பண்ணி விட்டுட்டேன். அந்த மழை பெய்கிற சத்தம் கேட்கட்டும்னா நல்லாயிருக்கும். அந்த மழை பெய்கிற சத்தம் சடச்சடன்னு கேட்குறது. அது மட்டும் இல்லாமல் கூலிங்காகவும் இருக்கும்ன்ட்டு பார்த்தா மழை தண்ணி ஃபுல்லாக உள்ளே வந்துருச்சு. அந்த மழை வந்து இந்த சைடு அடிக்கிற மாதிரி சாரல் மாதிரி அடிச்சச்சா, அது ஃபுல்லாக தண்ணி ஆகிடுச்சு. அப்புறம் கதவை அடைச்சிட்டேன். ஏன்னா அப்புறம் தண்ணியை கலந்ததுன்னா நம்ம தான் வலிக்கு விழுவோம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் மட்டனை வந்து ஒரு 3 டைம் வந்து நல்லா வந்து வாஷ் பண்ணிவிட்டேன். மஞ்சள் பொடி கொஞ்சம் உப்பும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்ல தண்ணி ஊற்றி கழுவுங்க. நார்மல் பைப்பு தண்ணியில் ஊற்றி கழுவாமல். ஸோ நான் வந்து நல்ல தண்ணியிலே சமைக்கிறதுக்கு தண்ணி ஊற்றுவோம்ல, அந்த தண்ணியிலே வந்து கழுவணும். ஸோ ஒரு குழம்போட டேஸ்ட்டுக்கு தண்ணியும் ரொம்ப முக்கியம். நம்ம என்ன தண்ணி யூஸ் பண்ணுறோம் அப்படின்றது. நாங்கள் ஊரில் இருக்கையில் கல்யாணம் முடித்த புதுசில் எங்கள் அம்மா வருவாங்க எங்களை பார்க்குறதுக்கு கேரளாவில் இருக்கையில். அப்போது எங்கள் அம்மா சொல்லுவாங்க, கேரளாவில் வந்து சாப்பிடுவாங்கல்ல எங்கள் வீட்டில் சமையல் பண்ணும்போது. அப்போ நான் சாம்பார்லாம் வச்சுருந்தேன்னா, இதே சாம்பார் தாம்மா நம்ம ஊர்லேயே நான் வைக்கிறேன், ஆனால் இந்த டேஸ்ட்டு வர மாட்டேங்குது அப்படின்னு சொல்லுவாங்க எங்கள் அம்மா. ஏன்னா கேரளாவில் வந்து தண்ணி சூப்பராக இருக்குங்க. எல்லாமே ஃபுல்லாக பார்த்திங்கன்னா கவர்மெண்ட் வாட்டர் தான். நம்ம மாதம் மாதம் எப்படி வந்து கரண்ட்டு பில்லு கட்டுறோம் மீட்டர் படி, அது மாதிரி அங்கே தண்ணிக்கு மீட்ரு வச்சுருப்பாங்க. ஸோ மாதம் மாதம் வந்து தண்ணிக்கு பில் கட்டுற மாதிரி வரும். ஒரு $100 $200 அந்த மாதிரி வரும். ஸோ எல்லார் வீடுகள்லையுமே கவர்மெண்ட்லேருந்து டைரெக்டாக சப்ளை வரும். வீட்டுக்குள்ளேயே கிச்சன்லேயே தண்ணி வந்துடும். ஸோ அந்த தண்ணி நல்லாயிருக்கும். அதுதான் குளிக்க குடிக்க எல்லாத்துக்குமே ஒரே தண்ணி தான், நல்ல தண்ணி தான்.
ஸோ அந்த தண்ணியில் சமைக்கும்போது நல்லாயிருக்கும். அதே எங்கள் ஊரில் ராமநாதபுரம் சைடு பார்த்திங்கன்னா சும்மாவே எங்கள் ஊரை தண்ணியில்லா காடு அப்படின்னு தான் சொல்லுவாங்க. ஸோ அங்கே வந்து காவேரி தண்ணி இல்லைனா வண்டி தண்ணி வண்டியில் கொண்டு வருவாங்க. ஸோ அதுவுமே பார்த்திங்கன்னா நல்லா இருக்காது, கொஞ்சம் ஷவராக தான் இருக்கும், ஷவர் அடிக்கும்னு சொல்லுவாங்க தெரியுமா, அந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ அந்த தண்ணியில் சமைக்கிறதுக்கு ரொம்ப டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஸோ அதனால் எப்போவுமே கொஞ்சம் நல்லா சாப்பாடு செய்யும்போது நம்ம குடிக்கிற தண்ணியை ஊற்றி செஞ்சால் சாப்பாடு நல்லாயிருக்கும். ஸோ இப்போ வந்து மட்டனில் வந்து கொஞ்சம் உப்பு போட்டு நிறைய தண்ணி ஊற்றிடக்கூடாதுங்க. ஆல்ரெடி நம்ம அலசும் போதே மட்டனில் கொஞ்சம் தண்ணி இருக்கும், அப்சர்வ் பண்ணி. நிறையா ஊற்றுனோம்னா நம்ம விசில் வைக்கையில் அந்த வெளியில் தெரிச்சு வரும். ஸோ அதனால் கம்மியான, நான் தண்ணியே ஊற்றலை, அந்த அலசுனதோடு அப்படியே அள்ளி வச்சு தான் வேக வச்சுருக்கேன். ஸோ மட்டன் ஹார்டாக இருக்கிறனால நான் வந்து என்னோடய குக்கரில் வந்து பார்த்திங்கன்னா நான் ஒரு 20 விசிலாவது வச்சேங்க. ஃபஸ்ட்டு வந்து ஒரு 10 விசில் வச்சுட்டு அதுக்கப்புறம் இறக்கி வச்சுட்டு திரும்ப ஓப்பன் பண்ணி கறியை செக் பண்ணி பார்த்தேன், கொஞ்சம் ஹார்டாக தான் இருந்தது. அப்புறம் திரும்பவும் கொஞ்சம் தண்ணி ஊற்றி திரும்ப ஒரு 10 விசில் வச்சேன். ஸோ நல்லா சாஃப்ட் ஆயிடுச்சு. ஒவ்வொரு குக்கரும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும் வேகிற இது. என்னோடய குக்கரில் ஒரு 20 விசில் வச்சனால தான் வெந்தது. ஸோ நீங்கள் வந்து வாங்கினீங்கன்னா இந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி பார்த்துட்டு வெந்துருச்சான்னு பார்த்துட்டு குக் பண்ணுங்கள். பாதி வேகாமல் இருந்துச்சுன்னா நம்ம குழம்பு வைக்கும்போது ரொம்ப ஹார்டாயிரும், அப்புறம் நம்ம சாப்பிடவே முடியாது. ஸோ அதனால் நல்லா வேக வச்சா தான் மட்டனை வந்து சாப்பிட முடியும். ஸோ நான் ஃபஸ்ட்டு ஒரு 10 விசில் வச்சுருந்தேன், அதுக்கப்புறம் திரும்ப ஒரு 10 விசில் வச்சுட்டு அப்படியே இறக்கிட்டேன். ஸோ நாங்கள் வாங்கினது வந்து பார்த்திங்கன்னா 1 கேஜி வாங்கினோம். எப்போவுமே கறி வந்து வாங்கும்போது நிறைய குவான்டிட்டியில் இருக்கிற மாதிரி இருக்கும். வேக வச்சு எடுத்துட்டோம்னா கொஞ்சம் வந்து குறைஞ்சிரும், ஏன்னா அந்த கறி வந்து கொஞ்சம் சுருங்கிரும். ஸோ இப்போ வந்து மட்டன் குழம்பு செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம். எங்கள் ஊர் ஸ்டைல் படி தான் வைக்க போகிறேன், எங்கள் அம்மாலாம் அப்படி தான் வைப்பாங்க. ஸோ அதே மாதிரி நான் செய்கிறது மெத்தடை உங்களோட ஷேர் பண்ணுறேன். நல்லெண்ணெய் ஊற்றிக்கிட்டேன் கொஞ்சம், அதுக்கப்புறம் சோம்பு, கிராம்பு, பட்டை, ஏலக்காய், கல்பாசி இதெல்லாமே வந்து சேர்த்தாச்சு. அதுக்கப்புறம் இந்த ரம்பை இலை, அந்த இலை வந்து சேர்த்துக்கிறேன். ஒரு தடவை ஹஸ்பண்ட் வந்து அவங்க ஃப்ரெண்டு வீட்டுக்கு போயிருந்தபோது கொடுத்து விட்ருந்தாங்கள்ல, கொஞ்சம் அதை கட் பண்ணி ஃப்ரீசரில் போட்டு வச்சுருந்தேன். பிரியாணி இந்த மாதிரி நான்வெஜ் ஐட்டம் செய்யும்போது 2 இலை போட்டுக்குவேன். ஸோ அது போட்டோம்னா நல்ல ஃப்ளேவராக இருக்கும் இந்த நான்வெஜ் எல்லாமே. புதினா கூட போட தேவையில்லை, அந்த 2 இலை கிள்ளி போட்டோனாலே அவ்வளோ வாசமாக இருக்கும். அப்புறம் ஒரு பெரிய வெங்காயம், கொஞ்சமாக கருவேப்பிலை போட்டு நல்லா வதக்கிடலாம். வெங்காயம் வந்து ரொம்ப வதங்கணும்னு அவசியம் இல்லை, லைட்டாக ஒரு கோல்டன் ப்ரௌன் இந்த மாதிரி மாறினாலே போதும். அதுக்கப்புறமா நம்ம வந்து ஒரு 2 பெரிய சைஸ் தக்காளி வந்து எடுத்திருக்கேன். மட்டனில் வந்து இந்த தேங்காய், கொஞ்சம் முந்திரி, சீரகம், சோம்பு, கசகசா, சின்ன வெங்காயம் இதெல்லாம் போட்டு அரைச்சி ஊற்றி வச்சா சூப்பராக இருக்கும். ஸோ இன்றைக்கி என்கிட்ட கசகசாவும் இல்லை, சின்ன வெங்காயம், முந்திரி, அந்த 3 மிக்சிங். முந்திரி எப்போவும் வாங்குவேன், இந்த காலி ஆகிடுச்சு, இந்த டைம் வாங்கலை. ஸோ இங்கே புருனேயில் கசகசாவும் கிடைக்காது, நம்ம ஊரில் தான் கிடைக்கும், இங்கே கடைகள்லையுமே கிடைக்காது கசகசா. அதுக்கப்புறம் தேங்காய், மிளகு, சீரகம், சோம்பு அது மட்டும்தான் அரைச்சி ஊற்றிருந்தேன். அது போட்டாலுமே செம்ம சூப்பராக இருந்தது குழம்பு உண்மையாகவே. ஒரு 2 தக்காளி பழத்தை நறுக்கி போட்டுட்டு நல்லா வேக வச்சு எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் இஞ்சி, பூண்டு, கொஞ்சம் தக்காளி, கொஞ்சம் வெங்காயம் இது எல்லாத்தையும் நல்லா அரைச்சிட்டு அதோட சேர்த்து நல்லா எண்ணெயில் போட்டு வதக்கி எடுத்துட வேண்டியதான், அதில் பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும். நார்மலாக இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அரைக்கிறதுக்கு பதிலாக அது கூட ஒரு நம்ம குழம்புக்குன்னு நறுக்கி வச்சுருப்போம்ல வெங்காயம், தக்காளி, அதில் ஒரு 2 பீஸ் போட்டு அரைச்சிங்கன்னா குழம்பு நல்லா கலராகவும் இருக்கும், டேஸ்ட்டு கொஞ்சம் நல்லாயிருக்கும்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறமா எங்கள் அம்மா அரைச்சி கொடுத்து விட்டா மல்லிப்பொடி, மிளகாய் பொடி அது மட்டும்தான் சேர்க்குறேன், வேறு எந்த மசாலாவும் சேர்க்கலை. ஒரு 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மல்லிப்பொடி, ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் பொடி. காரம் நான் கொஞ்சமாக தான் சேர்த்துருக்கேன், ஏன்னா மிளகு அரைச்சி சேர்க்குறனால. ஏன்னா பசங்களுக்கு கொடுக்கணும், மெயினாக இந்த பசங்களுக்கு தான் மட்டன் வந்து வாங்கினதே. நாங்கள் வந்து என்ன சொல்கிறது, இப்போ வந்து ஒரு 30 வயசுக்கு மேலே ஆகிட்டாலே ஓரளவுக்கு நம்ம கொலஸ்ட்ரால் உள்ள உணவுகளை தவிர்க்கணும் தான் சொல்கிறாங்க. ஸோ நம்ம வந்து சாப்பிடாமல் இருந்துடலாம், பட் பிள்ளைங்களுக்கு கண்டிப்பாக கொடுக்கணும், வளர்கிற பிள்ளைங்களுக்கு. ஏன்னா மட்டன் வந்து ரொம்ப ரொம்ப நல்லது நம்மளோட குழந்தைங்களோட போன் ஸ்ட்ரென்த் எல்லாத்துக்குமே. ஸோ அதனால் காரம் நான் கம்மியாக போடுறேன், காரம் நிறையா போட்டால் அந்த பசங்க சாப்பிட மாட்டாங்க. ஸோ நான் மசாலா போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 5 நிமிஷம் அந்த மசாலா வந்து வேகட்டும். இந்த சைடு வந்து நம்ம வேக வச்ச மட்டன் வந்து எப்படி வெந்திருக்குன்னு பார்க்கலாம். எவ்வளோ கறி போட்டிருந்தேன் பாருங்கள், 1 கிலோவாக இருக்கிறது 3/4 கிலோவாக மாறிடும், ஏன்னா நல்லா வேக வச்சிட்டோம். ஸோ வந்து பாருங்கள் தண்ணியுமே இருக்குது பாருங்கள், அந்த சூப்பு வந்து பிள்ளைங்களுக்கு குடிக்க கொடுக்கலாம். என் பசங்க சின்ன பையங்களாக இருக்கும்போதே நான் வந்து ஒரு 1 வயசு 1.5 வயசுலேயே நாங்கள் மட்டன் வாங்கினோன்னா அந்த சூப்பை எடுத்து
அப்படியே வந்து கொடுப்போம். ரொம்ப நல்லது. குடிக்கவே மாட்டாங்க. 1 வயசு 1.5 வயசுலாம் கொடுக்கும்போது குடிக்க மாட்டாங்க. அதுக்கப்புறம் ஒரு 2 வயசுக்கு மேலெலாம் நல்லா குடிக்க ஆரம்பித்தாங்க. ஸோ சின்ன பிள்ளைங்க வந்து ரொம்ப ஒல்லியாக இருக்குதுன்னா இந்த மாதிரி மட்டன் சூப் எடுத்து கொடுக்கலாம். லைட்டாக கொஞ்சோண்டு மிளகு பொடி ரொம்ப இல்லாமல் லைட்டாக தூவி கொடுத்தோன்னா நல்லா சூப்பு மாதிரி சூப்பராக இருக்கும். ஸோ இப்போ வந்து நம்ம இந்த மட்டனை வந்து அந்த மசாலையோட கொட்டி நல்லா மிக்ஸ் பண்ணி குழம்பு வைக்க ஸ்டார்ட் பண்ணிடலாம். இப்போ மசாலா போட்டது எல்லாம் தக்காளி வெங்காயம் எல்லாம் மிக்ஸ் ஆகி ஒரு கிரேவி கன்சிஸ்டன்சியில் வந்துருச்சு. உருளைக்கிழங்கு மட்டன் வந்து ஒரு பெஸ்ட்டு காம்பினேஷன். நான் ஒரு 3 உருளைக்கிழங்கை பெரிய பெரிய சைஸாக வெட்டி அதில் வந்து சேர்த்துட்டு இது கூட அந்த நம்ம வேக வச்சு எடுத்து வச்சுருக்க மட்டனையும் வந்து சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு குழம்புக்கு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். பச்சை தண்ணி ஊற்றிடக்கூடாது. ஏன்னா பச்சை தண்ணி ஊற்றினோன்னு வைங்களேன், ஆல்ரெடி வெந்த கறி வந்து கொஞ்சம் லைட்டாக ஹார்ட் ஆயிரும், விரைச்ச மாதிரி போயிடும். ஸோ அதனால் ஒரு பாத்திரத்தில் வந்து நான் வந்து தனியாக தண்ணி சூடு பண்ணி வச்சுருந்தேன் குழம்புக்கு ஏற்ற மாதிரி. ஸோ அதை வந்து சேர்த்துக்கணும். ஸோ இப்போ வந்து தேவையான அளவுக்கு உப்பு போட்டுட்டு தண்ணி ஊற்றி உருளைக்கிழங்கை வந்து நல்லா வேக வைக்கணும். கறி தானே வெந்திருக்கு, உருளைக்கிழங்கு நல்லா மாவு மாதிரி வேகணும். ஸோ அதுக்காக வந்து நம்ம அந்த தண்ணியை வந்து சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டேன். இன்னொரு அடுப்பில் அந்த தண்ணி நான் வந்து சூடு பண்ணி வச்சுருந்தேன், அதை வந்து இதோட சேர்த்துக்கலாம். குழம்பு வந்து நல்லா திக்காக இருக்குது. ஏன்னா தண்ணி சேர்க்கலை, வேக வச்ச தண்ணி மட்டும்தானே சேர்த்துருந்தோம், மட்டன் தண்ணி மட்டும்தான் சேர்த்துருந்தோம். ஸோ இப்போ வந்து குழம்புக்கு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி இதை வந்து மூடி போட்டு உருளைக்கிழங்கு வந்து வேகிற அளவுக்கு ஒரு 1/4 மணி நேரம் வந்து சிம்மிலே வச்சு வேக வைங்க. சிம்மிலே வச்சு வேக வச்சாலே உருளைக்கிழங்கு வந்து நல்லா வெந்துடும், மூடி போட்டு வச்சோம்னாலே. அதுக்கப்புறமா சிக்கன் பிரியாணி செய்ய ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஒரு சில பேர் கமெண்ட்ஸில் சொல்லியிருந்தீங்க, இது என்ன காம்பினேஷன், மட்டன் குழம்பு சிக்கன் பிரியாணி நல்லாவே இருக்காது அப்படின்னு. ஏங்க நல்லா இருக்காது? கடையிலலாம் போகிறோம், பிரியாணியில் சால்னா ஊற்றுறாங்க, அது பிசைஞ்சு தானே சாப்பிட்றோம். பிரியாணிக்கு ஒரு குழம்பு சால்னா குழம்புலாம் கொடுக்க தானே செய்கிறாங்க. அது மாதிரி தான் இது மட்டன் குழம்பும். இதில் என்ன ஒஸ்ட்டான காம்பினேஷன் எனக்கு தெரியலங்க. ஒரு சில பேர் ஒரு சின்ன சின்ன விஷயங்களை கூட அது பெரிய விஷயமாக்கி கமெண்ட் பண்ணுவாங்க. பிரியாணியும் மட்டன் குழம்பு சாப்பிட்றதுல என்ன தப்பு இருக்குது? என்னை பொறுத்தளவு தெரில. நீங்கள் ஒயிட் ரைஸ் வச்சு மட்டன் குழம்பு வச்சுருக்கணும், இல்லைன்னா வேறு ஏதாவது சமைச்சிருக்கணும். பிரியாணி எப்படி சமைச்சு மட்டன் குழம்போடு வச்சு சாப்பிட்றீங்களே அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அவங்களுக்குலாம் நம்ம ஒன்றுமே சொல்லி புரியவெலாம் வைக்க முடியாதுங்க. நமக்கு பிடிச்சதை செஞ்சு சாப்பிடுவோம், அவ்வளோதான். ஏன்னா நம்ம பப்ளிக் பிளாட்ஃபார்மில் இருக்கோம், யாரும் என்ன வேணாலும் நம்மளை சொல்லுவாங்க. ஸோ அதை நம்ம எப்போவுமே பெருசு பண்ணக்கூடாது. ஸோ இந்த சைடு நான் பிரியாணி பண்ணிக்கிட்டேன். ஏன்னா நாங்கள் முன்ன மாதிரி வந்து இப்போ நான்வெஜ் சமைக்கிறதே இல்லை, வாரத்தில் ஒரு நாள் தான். முன்னாடியெல்லாம் நாங்கள் நினச்ச நேரம் எங்களுக்கு என்ன வேணுமோ வாங்கி சமைச்சு சாப்பிடுவோம். பட் இப்போ வந்து ரொம்பவே வந்து கண்ட்ரோல் ஆயாச்சு. வாரத்தில் ஒன்ஸ் வந்து நம்ம நான்வெஜ் சமைச்சுக்கணும், அதிகமாக காய்கறிகள் எடுத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி. ஸோ அதனால் அந்த சண்டே மட்டும் நம்ம பிடிச்சதை செய்வோம் அப்படின்ட்டு தான். வீட்டுக்காரர் பிரியாணி சாப்பிடணுன்னு ரொம்ப ஆசையாக இருக்குன்னு சொன்னார். அதோட இப்போ மட்டனும் வாங்கிட்டோம். சரி அதை குழம்பு வச்சிடலாம், அது பிரியாணி பண்ணிடலாம் அப்படின்ட்டு தான். பாருங்கள், நான் வந்து தண்ணி ஊற்றி கொதிக்க வச்சேன்னா ஸோ உருளைக்கிழங்கும் நல்லா வெந்து மட்டனும் நல்லா வெந்துடும். ஆல்ரெடி நம்ம நல்லா வேக வச்சுட்டோம். இப்போ வந்து தேங்காய், சீரகம், சோம்பு, மிளகு, தேங்காய் ஒரு 2 பீஸ் போட்டேன். அதுக்கப்புறம் இது சீரகம், மிளகு, சோம்பு இது எல்லாமே ஒரு அரை ஸ்பூன் அதெல்லாம் போட்டு நல்லா மைய அரைச்சிட்டு அதில் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் வந்து சேர்த்துருக்கேன். நிறையாவும் சேர்த்துடக்கூடாது தேங்காய், அது வந்து குழம்பு வந்து ஒரு மாதிரி இனிக்கிற மாதிரி ஆயிடும். ஸோ ஒரு அளவாக சேர்த்துட்டு ஒரு கொதி வந்ததுக்கப்புறமா கொத்தமல்லி இலை போட்டு இறக்கணும்னா சூப்பராக இருக்குங்க குழம்பு. என் குழம்பு பார்க்குறதுக்கு எப்படி இருக்குது அப்படின்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள். உண்மையாகவே நல்லா இருந்தது. என் வீட்டுக்கார்ட்ட இருந்து நல்லா இருக்குன்னு அந்த காம்ப்ளிமெண்ட் வாங்குறது ரொம்ப கஷ்டம். ரொம்ப நல்லா இருந்தால் மட்டும்தான் அவர் நல்லா இருக்குன்னு சொல்லுவார். சும்மா சாப்பிட்டுட்டு நல்லா இருக்குது அப்படின்னு அவர் எப்போவுமே சொல்ல மாட்டார். பட் என் வீட்டுக்காரரே வந்து நல்லா இருக்குன்னு இது சொல்லி சாப்பிட்டது எனக்கு ரொம்ப சந்தோஷமாகவும் ஆச்சரியமாகவும் இருந்தது. ஸோ அதுக்கப்புறம் ஒரு அடுப்பில் வந்து பிரியாணியை போட்டுட்டு இந்த சைடு வந்து தயிர் வெங்காயம் பண்ணலான்னு சொல்லிட்டு வெங்காயம் தயிரெல்லாம் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. ஸோ அதுதான் ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ என்னமோ தெரில, தயிர் ரொம்ப தண்ணியாக இருந்த மாதிரி இருந்தது, பால் மாதிரி இருந்துச்சு தயிர். எப்போவும் தயிர் கொஞ்சம் கெட்டியாக அந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ அது என் ஹஸ்பண்ட்டை சொல்லிக்கிட்டே இது பண்ணிகிட்டு இருந்தேன். அப்புறம் இந்த சைடு அரிசி போட்டு பிரியாணி வந்து 4 விசில் வச்சோம்னா பிரியாணியும் ரெடி ஆயிரும். இப்போ வந்து அரிசி வந்து பார்த்திங்கன்னா எப்போவுமே இந்த மட்டை அரிசி தான் சாப்பிட பழகிட்டோம். ஸோ அந்த பிரியாணி பண்ணுறதுக்கு மட்டும் அப்பப்போ ஒரு பாக்கெட் 2 பாக்கெட் அந்த மாதிரி வாங்கிக்கிறது.
பிரியாணி அரிசி மொத்தமாக 5 கிலோ அந்த மாதிரி வாங்குறதில்ல, வேணும்னா வாங்கிக்கலாம் அப்படின்ற மாதிரி. ஸோ பிரியாணி பாருங்கள் சூடாக இருக்கிறதுனால கொஞ்சம் ஒட்டிட்டு இருக்குது. ஆறிடுச்சுன்னா நல்லா உதிரியாக வந்துடும். ஸோ நான் வந்து பிரியாணிக்கு எப்போவுமே 4 விசில் வைப்பேன் அரிசி வேகிறதுக்கு. சில பேர் 2 விசில்லே வெந்துடும் அப்படின்னு சொல்கிறீங்க. அது வந்து ஒவ்வொரு அரிசியை பொறுத்து இருக்குது. ஸோ இந்த அரிசி வந்து எனக்கு 4 விசில் வச்சா தான் சிக்கனும் நல்லா வெந்து சாஃப்டாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஃபைனலாக வந்து சாப்பிட வந்தாச்சு. டைம் வந்து பார்த்திங்கன்னா 4 மணி பக்கம் ஆகிடுச்சு. என் வீட்டுக்காருக்கு வேறு கோவம், பசிக்க வேறு செய்து வேறு வீடியோ எடுக்கணும்னு உயிரை வாங்குறாளே அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா காலையில் எல்லோரும் 2 இட்லி தான் சாப்பிட்டோம் ஒரு 9 மணி போல். அப்புறம் 4 மணி வரை அதுவும் ஃபேவரட்டான மட்டன் குழம்பு இருக்கையில், அதனால் இருங்கங்க வீடியோ எடுத்துக்கலாம் அப்படின்னு அவரை சமாளித்து உட்காந்து பசியோடு உட்காந்து சாப்பிடும்போது செம்மையாக இருந்தது. நீங்கள் உங்கள் வீட்டில் சண்டே என்னென்னலாம் சமைச்சிங்க அப்படின்றத ஷேர் பண்ணுங்கள். நல்லா இருந்தது உண்மையாக. மட்டன் இங்கே ப்ரூனேயில் கிடைக்காது அப்படின்னு தான் நான் நினச்சேன். பட் இப்போ இப்படி சாப்பிடுவோம்னு நான் ஒரு நாள் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. ஸோ இனிமேல் வேணும்னா சண்டே நம்ம கால் பண்ணி சொன்னோன்னா கொண்டு வந்து தருவாங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இதோட இந்த வீடியோ வந்து கம்ப்ளீட் ஆகுது. என்னோடய பிளேட்டை வாங்க காமிக்கிறேன். நான் நிறைய சாப்பிட்லங்க, ஒரு 2 கரண்டி அளவுக்கு பிரியாணி, கொஞ்சம் மட்டன் குழம்பு, அவ்வளோதான். இதுதான் என்னோடய பிளேட்டு, கொஞ்சம் தயிர் வெங்காயம். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.